அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம நாள்பட்ட அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ், இன்டைஜஷன், வயிறு உப்பசம், அஜீரணம், மலச்சிக்கல் இது போன்ற உபாதைகளுக்கு நம்ம என்ன ஹோம் ரெமெடி வீட்டிலேருந்தே கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காலையில் என்ன பண்ணுறீங்க, ஒரு 200 ml மோர் எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரு 100 கிராம் சீரகம், ஒரு 50 கிராம் ஓமம் இதை எடுத்து லேசாக வறுத்துட்டு ரெண்டையும் ஒன்றா கலந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓமம் அண்ட் சீரகம் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதே காலையில் 200 ml மோரில் இந்த அரைத்த பவுடர் இருக்கு இல்லையா, இது ஒரு 3/4 ஸ்பூன் இந்த மோரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இல்லாமையும் குடிக்கலாம். அதில் உங்களுக்கு சால்ட்டு வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துட்டு காலையில் டெய்லி வெறும் வயிற்றில் இதை நிதானமாக சுவைத்து குடிக்க. இது ஒரு டிப்ஸு. அடுத்தது வெள்ளை பூசணி சுரக்காய், இந்த ஜூஸ் அரைச்சி, அதாவது தண்ணி சேர்க்காம ஸ்கின்னோட கூட அரைக்கலாம், விதையோட கூட அரைக்கலாம், பிரச்சனை இல்லை. அதை அரைச்சி துணியில் பிழிஞ்சு நீங்கள் அதை நிதானமாக சுவைத்து உமிழ்நீர் கலந்து சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் தேன் கலந்துக்கலாம் அந்த வெள்ளை பூசணி சொரக்காய் ஜூஸில். ஒரு நாளைக்கு நீங்கள் மிளகுத்தூள் ஒரு சிட்டிக்கை போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு கருப்பட்டி, பனை வெல்லம் அதை ஒரு ஸ்பூன் கலந்து நீங்கள் சாப்பிடலாம். இதெல்லாம் தொடர்ந்து சாப்பிடணும். அல்லது ஃபஸ்ட்டு மோர் சொன்னேன் இல்லையா, அது சாப்பிட்டுடுக்க. அப்புறம் ஒரு 1 hour கழித்து காஃபி டீ எடுக்காதீங்க. அதுக்கு பதில் இந்த வெள்ளை பூசணி சுரக்காய் ஜூஸ் சாப்பிடலாம். பொதுவாக பழங்களில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் சிறந்தது, சீதாப்பழம், சப்போட்டா, மாதுளம், கொய்யா, தர்பூசணி, மஸ்க்மிலான் இது போன்ற பழங்கள். அது இல்லாமல் துவர்ப்பு சுவையில் பழங்கள், இப்போது உதாரணத்துக்கு கொய்யா அப்படியே தோலோட சாப்பிட்றோம், சப்போட்டாவும் கழுவிட்டு தோலோட சாப்பிடலாம். மேலும் வாழைப்பூ இருக்கு இல்லையா, அதை அரைச்சி மோரில் கலந்து குடிக்கலாம். வாழைப்பூ கூட்டு வச்சு சாப்பிடலாம். வாழைப்பூ வடை கிடையாது, வாழைப்பூ கூட்டு பொரியல் அப்படி செஞ்சு சாப்பிடலாம். வாழைப்பூ சட்னி கூட, துவையல் கூட பண்ணி சாப்பிடலாம். அது இல்லாமல் சுண்டைக்காய், அத்திக்காய் இதெல்லாம் எடுத்துக்கலாம். பொதுவாக டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, மலச்சிக்கல் இல்லாமல் இருக்க நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெந்தயம் ஒரு 100 கிராம் எடுத்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கடுக்காய் ஒரு 100 பவுடர், ரெண்டும் ஒன்றா கலந்து வச்சுட்டு இது டெய்லி நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த, அதாவது வெந்தயமும் கடுக்காய் பொடி ரெண்டும் மிக்ஸ் ஆனது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு படுக்க. இரவு படுக்கைக்கு முன்பு சாப்பிடலாம். இது மாத்திரம் இல்லை, காலையில் எழுந்த உடனே நல்லெண்ணெயில் ஆயில் புல்லிங் பண்ணுங்க, வாய்க்கு பிடித்து வெளியே துப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வாய்க்கு பிடிச்சி வெளியே துப்பிடுங்க. அதுக்கப்புறம் நார்மலாக ப்ரஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்து வாய்க்கு பிடிச்சி உள்ளுக்கு விழிக்கிடுங்க. நீங்கள் காஃபி டீக்கு பதிலாக தேங்காய் பால் எடுத்து அதில் கருப்பட்டி போட்டு ஒரு நாள், அப்புறம் அதிலே தயிர் பண்ணிக்கலாம். அப்புறம் தேன் கலந்து இந்த தேங்காய் பால் சாப்பிடலாம். அல்லது கொப்பரை தேங்காய் இருக்கு இல்லையா, உங்களுக்கு பல்லெல்லாம் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை அப்படி இல்லைன்னா கொப்பரை தேங்காய் கூட ஒரு 50 கிராம் போல் கொஞ்சம் கூட சாப்பிடலாம், தப்பில்லை. நன்றாக மென்று சுவைத்து சாப்பிடும்போது அந்த கொப்பரை தேங்காயில் தேங்காய் பாலும் இருக்கும், தேங்காய் எண்ணெயும் இருக்கும், ரெண்டும் மிக்ஸ் ஆனது தான் அந்த கொப்பரை தேங்காயில் இருக்குது. அதை நல்லா மென்று சுவைத்து சாப்பிட்றதோ உங்கள் அல்சர், குடல் புண், கேஸ்ட்ரைட்டிஸ், இன்டைஜஷன் எல்லாத்துக்கும் சாலச்சிருந்தது. இதோட மாத்திரம் இல்லாமல் இப்போ சொன்ன அத்தனையும் பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களும் சாப்பிடலாம். மேலும் இந்த சோத்துக்கத்தாழை இருக்கு இல்லையா, அந்த சாறு ஒரு துண்டு சோத்துக்கத்தாழை எடுத்துக்கோங்க. எல்லார் வீட்லேயும் பாட்டில் வச்சாலே வந்துடுது. அதை எடுத்து அந்த ஜெல் மாத்திரம் எடுத்து 7 முறை வாஷ் பண்ணி நீங்கள் அதை வெறுமனேவும் சாப்பிடலாம், மோரில் போட்டும் சாப்பிடலாம், தேங்காய் பாலில் போட்டோம் அரைச்சியும் குடிக்கலாம், அல்லது நெய்யில் வதக்கியும் உள்ளுக்கு சாப்பிடலாம். நெய் எடுத்துக்கொள்ளலாம், கட்டாயம் நெய் சாப்பிடலாம். காலையில் சாப்பாட்டில், மத்தியானம் சாப்பாட்டில்
நெய் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ளலாம். காரம், புளிப்பு, உப்பு குறைக்கணும். மேலும் இந்த சீரகம், ஓமம், பெருங்காயம், மோர் இதெல்லாம் நம்ம உணவுல பொதுவாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்ல. ஒரு சின்ன ஒரு ஜூஸ் சொல்றேன். இப்ப கோஸ் இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதிமதுர பொடி ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இளநீர் 1 டம்ளர். அப்புறம் தேன் கொஞ்சம் கலந்து, இது நல்லா அரைச்சு நீங்க உள்ளுக்கு குடிக்கலாம். கோஸு, அதிமதுர பொடி, இளநீர், தேன் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ். இது தினந்தோறும் சாப்பிடலாம். இது போல உணவுகளை நம்ம கடைபிடிக்கும்போது நிச்சயமாக அது எவ்வளோ வருடங்களாக அல்சர் இருந்தாலும் அது தொடர்ந்து நீங்க எடுக்கும்போது நிச்சயமாக அந்த அல்சரிலிருந்து மீண்டு நலம் பெற முடியும். நீங்கள் கடைபிடித்தால். என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.